சந்தானம் நடிப்பில் கடந்த ஆண்டு வெளியாகி மாபெரும் வெற்றி பெற்ற படம் தான் டிடி ரிட்டர்ன்ஸ். இந்த திரைப்படத்தை அடுத்து இரண்டாம் பாகமும் தொடங்க இருக்காங்க. இதற்கான பூஜை சென்னையில் ஜூலை 7ஆம் தேதி தொடங்கியது. தி ஷோ பீப்பிள் நிறுவனம் சார்பில் ஆர்யா இந்த படத்தை தயாரிக்கிறார். நிகாரிகா என்டர்டைன்மெண்ட்ஸ் மற்றும் ஹேண்ட்மேட் ஃபிலிம்ஸ் நிறுவனமும் இணைந்து இந்த படத்தை தயாரிக்கவும் இருக்காங்க. டிடி ரிட்டர்ன்ஸ் திரைப்படத்தை இயக்கிய எஸ். பிரேம் ஆனந்தா இந்த படத்தையும் இயக்க இருக்கார். இந்த படத்துக்கு இன்னும் பெயர் வைக்கப்படலை. முக்கிய வேடங்களில் முன்னணி நட்சத்திரங்களும் நடிக்க இருக்காங்க. படத்துடைய தலைப்பு மற்றும் நடிகர் நடிகையர் குறித்து அறிவிப்பு விரைவில் வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுது. நிகழ்ச்சியில் திரைப்படம் குறித்து பேசிய இயக்குனர் பிரேம் ஆனந்த், கடந்த ஆண்டு ஜூலை மாதம் வெளியான டிடி ரிட்டர்ன்ஸ் திரைப்படம் அனைத்து தரப்பு ரசிகர்களோட வரவேற்பும் பெற்று பெரும் வெற்றியும் பெற்றது. அதனை அடுத்து அடுத்த பாகத்திற்கான ஸ்கிரிப்ட் வேலைகளும் நடந்துட்டும் வருது. அடுத்த பாகத்துக்கான ஸ்கிரிப்ட் வேலைகள் கிட்டத்தட்ட ஒரு வருடமாக தொடர்ந்து நாங்கள் செஞ்சுட்டு வந்தோம். சமீபத்தில் அதை நாங்கள் முடித்தும் இருக்கோம். சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருமே சிரித்து ரசித்து மகிழும் திரைப்படமாக இது இருக்கும்னு அவர் சொல்லியிருந்தார். தொடர்ந்து பேசிய அவர் இந்த படத்தை மிக அதிக பொருட்செலவில் உருவாக்க இருக்கிறோம். இந்த திரைப்படத்தோட கதை ஒரு சொகுசு கப்பலில் தொடங்கி தீவு ஒன்றில் நடைபெறும் வகையில் அமைத்திருக்கும். இதற்காக பிரம்மாண்ட பட்ஜெட்டில் அரங்குகளை அமைக்கவும் இருக்கும். இந்த படத்தை தயாரிப்பதற்காக நிகாரிகா என்டர்டைன்மெண்ட்ஸ், நடிகர் ஆர்யா மற்றும் சந்தானம் இணைந்திருப்பது மிகவும் மகிழ்ச்சி தருது. டிடி ரிட்டர்ன்ஸ் திரைப்படத்தை விட அதிக குதூகலத்தையும் உற்சாகத்தையும் ரசிகர்களுக்கு இந்த படம் வழங்கும்னு அவர் தெரிவித்திருந்தார். திரையுலக பிரபலங்கள் மற்றும் படக்குழுவினரோட முன்னிலையில் இந்த படத்தோட பட பூஜையும் தொடங்கி படப்பிடிப்பும் தொடங்கி இருக்குது. மேலும் இது போன்ற தமிழ் சினிமா தொடர்பான சுவாரஸ்யமான தகவல்களுக்கு தமிழ் சினிகளாட்டா யூடியூப் சேனலை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.